ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமின் கோரிக்கை தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா, இந்த வழக்கு விசாரணை தொடர்பான முழுமையான விவரங்கள். நிச்சயமாக காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோயிலில் தங்கள் ஆசிரம மடாதிபதிக்கு, அதாவது இந்த கோயிலில் வரும் ஆசிரம மடாதிபதிக்கு 1992ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வந்த பஞ்சமுத்திரை மரியாதை என்ற ஒரு மரியாதையை ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்திற்கு வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கை இந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் தரப்பில் போடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், C குமரப்பன் ஆகியோர் அமர்வில் முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது அறநிலையத்துறை சார்பில் ஒரு பதில் என்பது கொடுக்கப்பட்டது. குறிப்பாக காஞ்சி காமகோடி மடம், சங்கர மடம், ஸ்ரீ அகோபில மடம், நாங்குநேரி ஸ்ரீ வாமலை மடம் மற்றும் மைசூர் ஸ்ரீ பரகாலஜீயர் மடம், உடுப்பி ஸ்ரீ வியாசராயர் மடம், சோசலே உள்ளிட்ட மடங்களுக்கு 5 மடங்களுக்கு உள்ள மடாதிபதிகளுக்கு மட்டுமே இது போன்ற சிறப்பு மரியாதைகள் என்பது வழங்கப்பட்டு வருவதாக தெளிவாக அவர்கள் பதில். குறிப்பாக இந்த பதிவுகளை மேற்கொண்ட நீதிபதிகள், கோவிலில் இது போன்ற முதல் மரியாதை என்பது எப்போதும் தெய்வத்துக்குத்தான் முதலில் வைக்க வேண்டும் என்றும், சிறப்பு மரியாதைகளை ஒருபோதும் உரிமை கோர முடியாது என்று இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். மடாதிபதிகளுக்கு மரியாதை வழங்குவது குறித்து அறநிலையத்துறை சட்டப்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை முடிவெடுக்க வேண்டும் எனவும், வேண்டுமென்றால் இது குறித்து அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இந்த அதாவது வழக்கு தொடர்ந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் தரப்பிலிருந்து, ஆசிரமம் தரப்பிலிருந்து அணுகி நிவாரணம் கோரலாம் என்று இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். கிருஷ்ணா, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.